எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல நம்ம சர்வதேச சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேற்று இரவு அமெரிக்க சந்தை நெகட்டிவ்ல தாங்க இருந்திருக்கு. இன்னைக்கு காலையில ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 0.7% வந்து பாசிட்டிவ்ல இருந்திருக்குங்க. அதை தொடர்ந்து ஏசியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா, ஜப்பான் மார்க்கெட் வந்து ஒரு 2.5%க்கு மேல அப்பு. தென் இந்தியன் மார்க்கெட்ல அதனுடைய எதிரொலிப்புங்க. இங்கேயுமே நல்ல பாசிட்டிவ். நான் ரெக்கார்ட் பண்றப்ப மணி 1.15 ஒரு 450 பாயிண்ட் பக்கமா மேல ஏத்திருக்கிறாங்க மார்க்கெட்டை. முக்கியமா பேங்க் நிப்டியை வச்சு ஏத்தின மாதிரி தெரியுதுங்க. பேங்க் நிப்டி பயங்கரமா ஏறி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, யூஎஸ் வந்து எப்படியாவது இந்த போரை நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் நாங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஓபன் பண்ண தயாரா தான் இருக்கோம். எந்தெந்த நாடுகளுக்கு அப்படின்றது தான் கேள்வி. எங்கள் தேசத்தினுடைய இறையாண்மை பாதிக்காம எங்க மேல அக்ரஷன் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த நாடுகள் வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பேச்சுவார்த்தைக்கு ஈரான் கொஞ்சம் முன்னாடி வர்ற மாதிரி தெரியுதுங்க. ஜேடி வேன்ஸ் கூட நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பிரெண்ட் க்ரூடோட பிரைசஸ் ஏர்லியர் ட்ரேடிங் செஷன்ல ஒரு 4% வரைக்கும் கீழே இறங்கி இருக்குங்க. $100 கீழே வந்திருக்கு. $96 பெர் பேரல் அப்படின்ற மாதிரி இருந்தது நான் காலைல பாக்குறப்ப. பட் நேத்து இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐஸ் நெட் செல்லர்ஸா தான் இருந்திருக்காங்க. ஒரு 8,000 crore பக்கமா எஃப்ஐஐஸ் நெட் செல்லர்ஸா தாங்க இருக்கிறாங்க. கேஷ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1,00,000 கோடியை தாண்டிடுச்சு. நம்ம நேத்தே சொன்னோம். சரி, டிஐஎஸ் எவ்வளவு உள்ள இன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 1,19,000 கோடிக்கு பக்கமா இன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. பஃபர் கொடுத்துருக்காங்க எஃப்ஐஐ செல்லிங்க்கு. கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் மேல ஏறி இருக்குங்க. ஒரு 4% வரைக்கும் ஏறி இருக்குங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல. என்ன காரணம் அப்படின்னா, யுஎஸ் ஈரானுடைய இந்த முடிவு போரை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. வெளிப்படையா இன்னும் எதுவும் சொல்லல. ஈரான் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேச்சுவார்த்தை அப்படின்னா யுஎஸ் வந்து யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஈரான் தரப்பு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களாவே பேச்சுவார்த்தை நடத்துறோம், நாங்க வந்து வார வின் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி கிளைம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த செய்திகள் எல்லாம் வந்திருக்குங்க. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு அப்படின்னா, போர் எப்படியோ முடிவுக்கு வரப்போகுது. இன்ஃபிளேஷன் ரிஸ்க் அப்படின்றது எவ்வளவு சீக்கிரம் போர் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் க்ரூட் ஆயில் பிரைசஸ் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இன்ஃபிளேஷன் மறுபடியும் மேலே போகாம இருக்கும். ரேட் கட் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்தியாவில் கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 350 ரூபா விலை ஏறி இருக்குங்க. 13,600 ரூபாயா இருக்கு 22 கேரட் கோல்டு. அடுத்து இன்னைக்கு டெவலப்மெண்ட்ஸ் அப்டேட்ஸ், அதை தொடர்ந்து ஒரு சில கொஸ்டின் ஆன்சர்ஸையும் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் சுஸ்லான் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனிக்கு கெயில் இந்தியாட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட் 100 மெகாவாட் கெப்பாசிட்டி. இது சுஸ்லானுக்கு ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட். ஃபினான்ஷியல் இயர் 26 பொறுத்த வரைக்கும் 4th ஆர்டருங்க. இது பப்ளிக் செக்டார் யூனிட்ல இருந்து சுஸ்லானுக்கு கிடைச்ச ஆர்டர். வேல்யூவேஷன் அட்ராக்டிவா இருக்கு, கடன் கம்மி, ப்ராஃபிட் புக்கிங்னால தொடர்ந்து கீழே இறங்கி இருக்கு. விருப்பப்படுறவங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அடுத்து கேபிஐடி டெக்னாலஜிஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி என்ட்ரீம் அப்படின்ற பிசினஸ்ல ஒரு ஸ்டேக் எடுத்திருந்தாங்க. 90% பக்கமா, ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா 88.9% பக்கமா ஸ்டேக் எடுத்திருந்தாங்க. இப்ப அவங்களுடைய ஓனர்ஷிப் ரீஸ்ட்ரக்சரிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்காங்க என்ட்ரீம்ல. அதாவது ஒரு 26% ஸ்டேக்கை கேபிஐடி டெக்னாலஜிஸ் உடைய யூகே பேஸ்டு சப்சிடரி கேபிஐடி யூகே டெக், அதுக்கு 26% ஸ்டேக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது அப்டேட்டு. பட் கேபிஐடியை பொறுத்த வரைக்கும் டீசென்டான வேல்யூவேஷன்ல வந்திருக்குங்க. இன்னுமே கீழே வரும். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆயிருக்கு. இப்போ ஒரு மாசம் தொடர்ந்து வார் நடந்தது. அது போக எலிவேட்டட் க்ரூட் பிரைசஸ், இன்னும் பேச்சுவார்த்தை நடக்கணும், ஒரு முடிவுக்கு வரணும். அது வரைக்கும் பிரெண்ட் க்ரூடோட பிரைசஸ் கொஞ்சம் எலிவேட்டடா தான் இருக்கும். இப்போதைக்கு சாஃபன் ஆயிருக்கு. அதனுடைய எதிரொலிப்பு எல்லாமே வரக்கூடிய குவார்டர், அதற்கு அடுத்த குவார்டர் ரிசல்ட்ஸ்ல தெரியும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா கேபிஐடி டெக்னாலஜிஸையே 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல பிடிக்கலாம். அடுத்து கோதாவரி பவர் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனியோட போர்டு வந்து இன்டகிரேட்டட் ஸ்டீல் பிளான்ட் ஒன்று செட்டப் பண்றதுக்கான அப்ரூவலை கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டி வந்து 1 மில்லியன் டன் பெர் ஆனம்ங்க. அதாவது அந்த செக்டர்ல அவங்களோட பிரசன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக கம்பெனி வந்து ஒரு 7,000 crore வரைக்கும் ஃபண்ட் இன்ஃபியூஸ் பண்றதுக்கு தயாராயிட்டாங்க, இன்வெஸ்ட் பண்றதுக்கு. த்ரூ டெட் அண்ட் இன்டர்னல் அக்யூரல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 1:1 ரேஷியோல அவங்கள்ட்ட ஏற்கனவே ஒரு 3,500 கோடி எடுத்து போடுறாங்க அவங்கள்ட்ட இருக்கிறதுல. அது போக ஒரு 3,500 கோடி கடன் வாங்குற மாதிரி தெரியுது. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் நல்லா இருக்கும், கடன் கம்மி. பட் ரீசெண்ட் இயர்ஸ்ல குறிப்பா 2022ல இருந்து 24 வரைக்கும் பயங்கரமா, 25 வரைக்கும்னே சொல்லலாம், பயங்கரமா ரேலி ஆயிருக்கும். ஸ்டீல் செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டீல் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி தெரியுதுங்க. ஸ்டீல் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்க்கு ப்ரெஷர் வந்திருக்கு. குறிப்பா என்ன காரணம் அப்படின்னா, வெஸ்ட் ஏஷியால இருந்தக்கூடிய டென்ஷன் ஒரு 25 நாட்களுங்க இன்னைக்கு தொடர்ந்து போர் பதற்றம், போர் நடந்திருக்கு. என்ன மாதிரி சூழலை உருவாக்கியிருக்கு அப்படின்னா, கமாடிட்டி காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ண வச்சிருக்குங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரா மெட்டீரியல் காஸ்ட், தென் லாஜிஸ்டிக்ஸ். ரா மெட்டீரியல் த சென்ஸ்
ஸ்டீல் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்க்கு முக்கியமாக கோக்கிங் கோல் அதனுடைய விலை, அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் ஷிப்பிங் காஸ்ட் அதிகமாக இருக்கு. ஸோ ஸ்டீல் ப்ரைஸஸ் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்து ஐபிஓ அப்டேட் எடுத்துக்கிட்டோம்னா, கோல் இந்தியாவுடைய சப்சிடரி சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டியூட் சப்ஸ்கிரிப்ஷன் நேற்று வரைக்கும் கம்மியாக தாங்க இருந்தது. நேற்று மாலை பார்த்தேன் 90% இருந்தது. இப்போ செக் பண்ணி பார்த்தேன், இப்படியோ தட்டு தர மாதிரி ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சுங்க. அதாவது சீப்பான வேல்யூவேஷன் கிடையாது, பட் ரீசனபிள் வேல்யூவேஷன் தான். லிஸ்ட் ஆகட்டும், கீழே வரும், கீழே வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ் வந்து 1:1 போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் சொல்லியிருக்காங்க April 1, 2026. முற்காலங்களில் நீங்க ஷேர்ஸ் தொடர்ந்து ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ரிவார்டா இருக்கும். அடுத்து ஓலா எலக்ட்ரிக் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி தான் வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிளேயருங்க இந்தியாவில் டு செல் 10 lakh யூனிட்ஸ்ங்க. அதாவது அவங்களோட என்ட்ரி அப்படின்றது 2021ல, அவங்களோட பீக் வந்து 2024 கேலண்டர் இயர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4,07,707 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 35% ஷேரு. இதற்கு அப்புறம் அதாவது கேலண்டர் இயர் 25ல அவங்களுடைய ரேங்கிங், அவங்களுடைய சேல்ஸ் ரெண்டுமே டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ 5th பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. தொடர்ந்து டிவிஎஸ் டாமினேட் பண்றாங்க. அதை தொடர்ந்து பஜாஜ், ஏத்தர், ஹீரோ. அடுத்து ஆயிலஸ் மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து ஒரு 437.5 crore ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க சீரிஸ் சி ரவுண்ட்ல. இந்த ஃபண்ட் ரைஸ்க்கான காரணம் என்ன அப்படின்னா, கம்பெனி என்ன சொல்றாங்க, எங்களுடைய ஆப்ரேஷன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, எங்களுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு, ரொம்ப முக்கியமா டீலர்ஸ் நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக இந்த ஃபண்டை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இது நல்ல செய்தி தாங்க. எப்படின்னா, ஆயிலஸ் மோட்டார்ஸ்ல ஹீரோ ஒரு 33% பக்கமா ஸ்டேக் வச்சிருக்காங்க. அடுத்து மாருதி சுசுகி எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனியோட போர்டு வந்து அவங்களுடைய கராஜ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் குஜராத் பிளான்ட்ல அடிஷ்னலா அவங்களுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷனை பூஸ்டப் பண்றதுக்காக ஒரு 10,189 crore இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமா 2029ல அடிஷ்னலா ஒரு 2 லட்சம் வெஹிக்கிள்ஸ் வந்து அந்த பிளான்ட்ல இருந்து வெளில வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு மத்தியில மாருதி சுசுகி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க இனி வரக்கூடிய காலங்களில் அடிஷ்னலா எஸ்யூவிஸ் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன காரணம் அப்படின்னா, இந்த என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டுடைய சேல்ஸ் அப்படின்றது தொடர்ந்து டிக்ளைன் ஆகிட்டே இருக்குங்க பிவிஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து S&P குளோபல் இந்தியாவுடைய க்ரோத் ஃபோர்காஸ்ட்டை கொஞ்சம் ஏற்றிருக்கிறாங்க. 7.1% இருக்கும் ஃபினான்ஷியல் இயர் 27ல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில ரிஸ்க் இருக்கிறதா முக்கியமாக பாயிண்ட் அவுட் பண்றாங்க. என்ன ரிஸ்க் அப்படின்னா, இன்ஃபிளேஷன் ரிஸ்க். இன்ஃபிளேஷனை பொறுத்த வரைக்கும் 4.3% இருக்கும் ஃபினான்ஷியல் இயர் 27ல அப்படின்னு சொல்றாங்க. ஆர்பிஐ உடைய கைட்லைன்ஸ், ஆர்பிஐ உடைய டார்கெட் என்ன அப்படின்னா, இன்ஃபிளேஷன் வந்து 4% அண்ட் பிலோ, அதான் வந்து அவங்களுடைய டார்கெட். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரியாக்ட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க, அதாவது S&P குளோபல் என்ன சொல்றாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் பேங்க் வந்து ஸ்டெடியா ஹோல்ட் பண்ணுவாங்க, நியூட்ரல் ஸ்டான்ஸ்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வாரே எனர்ஜிஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனிக்கு ஒரு கிளாஸ் மேனுஃபேக்சரிங் சப்சிடரி இருக்குங்க, வாரே கிரீன் கிளாஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்காக அவங்க கேபெக்ஸ் எடுத்துருக்காங்க ஒரு 3,900 crore. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவுட்புட் எப்படி இருக்கும்னா, கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு நாளைக்கு 2,500 டன் அப்படின்ற மேனிக்கு கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாரே எனர்ஜிஸ் அவங்களுடைய கிளாஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல. அது போக வாரே எனர்ஜிஸோடைய போர்டு அனதர் அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய சப்சிடரி வாரே டிரான்ஸ்பவர் பிரைவேட் லிமிடெட், அதுல அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு 190 crores வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றாங்க. அதற்கான அப்ரூவலையும் போர்டு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வாரே எனர்ஜிஸ் வந்து ஒரு 66% பக்கமா ஸ்டேக் வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ போர்டு அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடந்தது அப்படின்னா அதை 75% கூட்டிடுவாங்க வாரே எனர்ஜிஸ். அடுத்து கோத்தக் மஹிந்திரா பேங்க் என்ன பண்றாங்க, அவங்களுடைய குரூப் ஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரீம்லைன் பண்றாங்க. அதாவது கோத்தக் மஹிந்திரா பேங்க் கீழே இருக்கக்கூடிய சப்சிடரி கோத்தக் மஹிந்திரா இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட கோத்தக் மஹிந்திராக்குள்ள கொண்டு வர்றாங்க. அதாவது அவங்களுடைய சப்சிடரியோடைய பிசினஸ் எல்லாமே April 1, 2026ல இருந்து கோத்தக் மஹிந்திரா பேங்க் கீழே வர்ற மாதிரி இவங்க ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க. கோத்தக் மஹிந்திரா பேங்க் கீழே வரப்போற இந்த கோத்தக் மஹிந்திரா இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் நெட்வொர்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3,500 crore பக்கமா இருக்கு. இது கோத்தக் மஹிந்திரா பேங்க் உடைய நெட்வொர்த்ல 2.5% இருக்கு. அடுத்து L&T எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஒரு 3% பக்கமா மேலே இருக்குங்க. ஓவராலாவே மார்க்கெட் ஏற்றிருக்காங்க. L&T எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பா கவுஹாத்தில ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஆர்டர் ஒன்று செக்யூர் பண்ணிருக்காங்க. ஆர்டரோட ஒர்த் வந்து ஒரு 1,000 crore இருந்து 2,500 crore வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேல்யூவேஷன் இப்பயுமே நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு பவுன்ஸ் ஆயிருக்கு, பட் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிதான் மேலே ஏறும். எவ்வளவு தூரம் இறங்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அடுத்து டிவிஎஸ் சப்ளை செயின் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனியோட மேலிடம் என்ன சொல்றாங்க, எங்களுடைய டார்கெட் வந்து 2029ல எங்களுடைய ரெவன்யூ வந்து ஒரு $2 பில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. $2 பில்லியன் அப்படின்றது ஒரு 20,000 கோடிக்கு பக்கமா இருக்கு. இப்ப எவ்வளவு இருக்கு அவங்களுடைய ரெவன்யூ அப்படின்னா ஒரு $1.2 பில்லியன் இருக்குங்க.
கம்பெனியோட மேலிடம் என்ன சொல்றாங்க, டிவிஎஸ் சப்ளை செயினை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் growth என்ஷூர் பண்றது எந்த விஷயமா இருக்கும் அப்படின்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தான். எப்படி ஜியோ பாலிடிக்ஸ் மாறுதோ அதை பொறுத்து எங்களுடைய growth இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக கம்பெனியோட மேலிடம் என்ன சொல்றாங்க, ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பிசினஸ் அப்படின்றது நியூ பிசினஸ் அப்படின்றது 636 crores பக்கமா இருக்கு. பைப்லைன்ல ஒரு 6300 crore பிசினஸ் இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இது 4000 crores இருந்தது. கம்பெனி மெதுவா க்ரோ ஆகிட்டே இருக்கு. சப்ளை செயினை பொறுத்த வரைக்கும் ஒரே நைட்ல அப்படியே மூவ் ஆகி மேல போகாது growth அப்படின்னு சொல்லி கம்பெனியோட மேலிடம் ஒரு கான்பிடென்டான வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வேல்யூவேஷன் பார்த்தா கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும், டெட்டும் அதிகமா இருக்கும். நல்ல ப்ரொமோட்டர்ஸ், தொடர்ந்து வாட்ச் பண்ணலாம். அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நண்பர் வந்து நேற்று நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி சொன்னீங்க சார், ஸ்பவுஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஐடியா கொடுத்துருந்தீங்க. இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு போறாரு, பணம் சம்பாதிக்கிறாரு, அந்த பணத்தை யூஸ் பண்ணி ஸ்பவுஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நேற்று முன்தினம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஸ்பவுஸோடைய சேவிங்ஸ் எடுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம வந்து ஹஸ்பண்ட் இருந்து பணத்தை வாங்கி ஸ்பவுஸ் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா அதுக்கு ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்ங்க. அதாவது ஹஸ்பண்ட் இருந்து நீங்க அமௌண்ட் வாங்கி இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒய்ஃப் வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த 2 ரிட்டர்ன்ஸும் வந்து ஒன்னா கிளப் ஆகும். ஸ்பவுஸ் வந்து உங்களுடைய சேவிங்ஸ், அதாவது உங்களுக்கு சேவிங்ஸ் அப்படின்றது நீண்ட ஆண்டுகளா இருக்குங்க. உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னா கல்யாணத்துல மொய் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு முன்னாடி உங்க அப்பா பணம் கொடுத்துருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் நிறைய உங்களுக்கு உங்களுடைய பேரண்ட்ஸ் மூலமா பணம் வந்திருக்கும். நீங்க முற்காலங்களில் ஏதாவது நிறுவனங்கள்ல வேலை பார்த்துருந்தீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு பணம் வருவாய் கிடைச்சிருக்கும். அந்த சேவிங்ஸ் எல்லாம் தனியா ஒரு இடத்துல மெயின்டைன் பண்ணுங்க. அந்த பணத்தை எடுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாங்க தாராளமாக. நான் உங்களுக்கு ஹிண்ட்டை கொடுத்துட்டேன், பயன்படுத்திக்கிறது உங்களுடைய திறமை. அடுத்த ஒரு நண்பர் வந்து நீங்க செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லைங்க. எனக்கு March 31, 2025 என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்ஸ்டாக்ஸ் மூலமா எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்ததுங்க. அப்ஸ்டாக்ஸ்ல எனக்கு டார்கெட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு டார்கெட் கொடுக்கறதும் பிடிக்காது, எனக்கு யார் டார்கெட் கொடுத்தாலும் எனக்கு பிடிக்காது. அதனால என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் March 31, 2025. அடுத்து டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்காங்க. என்னுடைய ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் கம்மியா இருக்கு, பட் ட்ரேடிங் பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு சார். இப்போ கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பழைய பிரைஸ்க்கு உங்களோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸ்க்கு கீழே வருமா அப்படின்றது டவுட் தான். என்ன காரணம் அப்படின்னா இவிகோ அக்விசிஷன் நடந்தது அப்படின்னா இன்னும் அக்ரெசிவா மேலே ஏற்றுவாங்க. இப்போ உங்களுக்கு வார் சிச்சுவேஷன்னால ஒரு 15 to 20% வரைக்கும் கீழே இறங்கி இருக்கு. இந்த வாய்ப்புகளையே நீங்க பயன்படுத்தலாம். எப்பெல்லாம் கீழே வருதோ அன்னைக்கு வாய்ப்புகளை பயன்படுத்தலாம். இன்னைக்கு மாதிரி பவுன்ஸ் ஆகிறப்ப ஒன்று மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வேற வேலையை பார்க்கலாம், இல்லை வேடிக்கை பார்க்கலாம். அடுத்த ஒரு நண்பர் வந்து நான் விப்ரோல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் சார், ஒரு 25% பக்கமா லாஸ் இருக்கு, பட் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் எல்லாமே வந்து மேலே போயிட்டு இருக்கு, நான் விப்ரோவை கொடுத்துட்டு அந்த சைடு போலாமா அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்ப முக்கியங்க. நீங்க இங்கிட்ட இருந்து அங்கிட்டு ஜம்ப் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், அடுத்து டிசிஎஸ் இன்ஃபோசிஸையும் போட்டு அடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் அங்கிட்டு இருந்து இங்கிட்டு குதிப்பீங்களா என்ன? நம்மளுக்கு அந்த பிசினஸை பத்தி நல்லா தெரியணும், அந்த ப்ரொமோட்டரை பத்தி தெரியணும். அந்த ப்ரொமோட்டர், அந்த பிசினஸ் உடைய growth எப்படி இருக்கும், கர்வ் எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் 5 or 6 இயர்ஸ்ல இந்த ஏஐ உடைய வருகை என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறோம். நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லோயர் எண்டை போய் பார்த்துட்டு தான் பவுன்ஸ் ஆகி வரும் அப்படின்ற தகவல்களையும் நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம். ஸோ 26% லாஸ்ல கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது, அது அப்படியே ஒரு சைட் இருக்கட்டும். உங்களுக்கு விருப்பம் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் டிசிஎஸ்ஐ இன்ஃபோசிஸையும் பார்க்கலாம், அதுவும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அடுத்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளா இல்லை அசோக் லேலாண்டா, உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு கேள்வியிலே ஒரு சில முரண்பாடுகள் இருக்குங்க. இப்போ டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளா அசோக் லேலாண்டா அப்படின்னு கேட்டிருந்தா நான் டிஎம்சிவின்னு சொல்லியிருப்பேன். இப்போ டாடா மோட்டார்ஸா மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவா, அதாவது பேசஞ்சர் வெஹிக்கிளா இல்லை M&M அப்படின்னு கேட்டிருந்தா டிஎம்பிவின்னு சொல்லியிருக்கலாங்க. தென் டாடா மோட்டார்ஸ் பிவியா இல்ல ஹியூண்டாயா அப்படின்னு கேட்டிருந்தா நம்ம டிஎம்பிவின்னு சொல்லியிருக்கலாம். இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இருந்தாலும் டிஎம்பிவியா இல்ல அசோக் லேலாண்டா அப்படின்னு கேட்டா டிஎம்பிவி தான் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ். அடுத்து ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் பத்தி எழுதியிருக்காங்க. ஸ்மால் கேப் ஐடி சர்வீசஸ்ங்க, வேல்யூவேஷன் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 19 times தான் earnings. ஸ்மால் கேப் டெட் கம்மியா தான் இருக்கும், பட் லார்ஜ் கேப் ஐடிஸே வந்து சீப்பா கிடைக்குதுங்க. ஏன் ஸ்மால் கேப்ல போகணும் அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. அடுத்து பிஎஃப்சி நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற மாதிரி தெரியும் சார், ஆனால் 52 வீக் ஹைல இருந்து ரொம்ப டிஃபரன்ஸ் அப்படின்றது கம்மியா தான் இருக்கு இன்னைக்கு இருக்கிற ஷேர் பிரைஸ்க்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. 52 வீக் லோவோ இல்லை 52 வீக் ஹையோ இது வந்து ஒரு மெட்ரிக்கே கிடையாதுங்க ஒரு ஷேரை கன்சிடர் பண்றதுக்கு. இது வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸே கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை எப்பவும் சொல்லுவோம், என்ன விஷயம் அப்படின்னா பயங்கரமா ரேலியா இருந்தது அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் இருக்கலாம், அதனால கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லுவோம். ஸோ 52 வீக் ஹையோ 52 வீக் லோவோ அதை நீங்க வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸா பார்க்கக்கூடாது. இதெல்லாம் தான் இன்னைக்கு குறிப்பா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகள்ல ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.